கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் இயேசுவே என்னோடு பேசுமே என்கிற இந்த தின நிகழ்ச்சிக்கு உங்கள் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்பதில் என் ஆண்டவருக்குள் நான் மிகவும் சந்தோஷமாய் இருக்கிறேன். எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். நம்ம ஆண்டவருடைய நல்ல வசனத்தை பார்த்து களி கூறுவோம். வாருங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கி கொண்டாய், ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பரிசுத்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே, என் ஜனமே, உனக்கு நீயே கேடு உண்டாக்கி கொண்டாய். உன் வாழ்வின் மூலமாக, வாழ்க்கை முறையின் மூலமாக அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ஒரு பட் போடுறாரு ஆண்டவர். ஆனாலும் என்னிடத்தில் உனக்கு சகாயம் உண்டு. பாருங்கள், லூக்கா 23:40 முதல் 43 வசனங்களை வாசித்தால் தெரியும். நான் வாசிக்கிறேன். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாதது ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்கள், சிலுவையில ஆண்டவர் நடுவில் தொங்கிட்டு இருக்காரு. வலதுபுறம் ஒரு கல்லன், இடதுபுறம் ஒரு கல்லன். 2 கல்லங்க மத்தியில் ஆண்டவர் தொங்கிட்டு இருக்காரு. அதில் ஒருவன் நல்லவனாய் இருக்கிறான். நல்ல கல்லன் என்று சொல்லுவார்கள். இந்த நல்ல கல்லன் கெட்ட கல்லனை பார்த்து சொல்லுகிறான், எப்பா, நீ இவ்வளவு தண்டனை வாங்கினதுக்கு அப்புறமும் உனக்கு பயமே இல்லையா? என்ன பயம்? ஆண்டவரை குறித்த பயம் உனக்கு இல்லையா என்று கேட்கிறாரு. அப்போ இந்த திருடனுக்கு இருந்த நல்ல குவாலிட்டி என்ன தெரியுமா? ஆண்டவரை குறித்த பயம் அந்த மனுஷன் வாழ்க்கையில காணப்பட்டது. அவர் சொல்றாரு, நீயும் நானும் கெட்ட கலனும் நல்ல கலனும் பேசிக்கிட்டுறாங்க. நல்ல கலன் சொல்றான், நீயும் நானும் நமக்கு செஞ்சதுக்கு தகுந்ததை நம்ம அறுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் இவரோ ஒரு தப்பும் பண்ணவே இல்லை. நல்லவர் நம்ம மத்தியில தொங்கி கொண்டு இருக்கிறார் சொல்றாரு. அப்போ ஒத்துக்கொள்றாரு, நான் தப்பு பண்ணியிருக்கேன். இயேசு கிறிஸ்து தப்பு பண்ணலை, அவர் தண்டிக்கப்படுறாரு, நானும் அவரோடு சேர்ந்து தண்டிக்கப்படுறேன்னு ஒத்துக்கொள்றாரு. பாருங்க, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றார், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும் பொழுது அடியேனை நினைத்தருளும் அப்பா சொல்றார். அவருக்கு ஆண்டோடைய ராஜ்யத்தை குறித்த அறிவு இருக்குது. இந்த வாழ்க்கையோடு எல்லாம் எனக்கு முடிஞ்சு போயிடாது, இன்னும் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதை நினைத்தருளும் என்று விசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட கல்லனை தான் ஆண்டவர் சொல்றாரு, என் ராஜ்யத்தில் வரதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் ஃபியூச்சர். இன்றைக்கு நீ பரதீசில என்னோடு இருப்பாயின்னு சொல்றாரு. ஆவிகள் இளைப்பாறும் இடமாகிய பரதீசியில் இன்றைக்கு நீ என்னோடு இருப்பாய் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன். சிலுவையில தொங்கிட்டு கொண்டிருக்கும் போது கூட அதிகாரம் போல பாருங்க, ஆண்டவரை விட்டு மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. உண்மையாகவே அந்த ட்ரூத்ஃபுல்னஸ் அப்படியே இருக்குது. சிலுவையில தொங்கி கொண்டிருக்கும் பொழுதும் ஆண்டவர் அப்படியே இருக்காரு. பாருங்க, அது மாத்திரமல்ல, லூக்கா 8:29 வாசித்தால் தெரியும் பின்பகுதியை. அந்த அசுத்தாவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தும் கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்திரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இந்த மனுஷன் பாருங்க, அந்த மனுஷனை கட்டி வைக்கிறாங்க, கிறுக்கு பைய அப்படின்னு சொல்லி அவனை கட்டி வைக்கிறாங்க. ஆனாலும் எல்லாத்தையும் உடைச்சிட்டு வனாந்திரங்களுக்கு ஓடுவான். அவனை யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அவன் வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கையா இருந்தது. ஹல்லேலூயா. அவன் தனக்கே கேடு உண்டாக்கி கொண்டான். கல்லெல்லாம் எடுத்து தண்ணியை கீறி கொள்ளுவான், கல்லறையில போய் தூங்குவான். ஹல்லேலூயா. ஆமா, அப்படிப்பட்ட மனுஷன், சுயநினைவே இல்லாத மனுஷன். ஆனால் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரையில ஷிப்ல போய் அவனை பார்த்தாரு, போட்ல போய் அவனை பார்த்தாரு. ஹல்லேலூயா. லூக்கா 8:35 சொல்லுகிறது, அப்பொழுது சம்பவித்ததை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு இயேசுவினிடத்தில் வந்து, பிசாசுகள் விட்டு போன மனுஷன் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். பாருங்கள் தேவ ஜனமே, அந்த மனுஷன் புத்தியெல்லாம் தெளிஞ்சிருச்சு.
இயேசு கிறிஸ்துவின் பாதத்தருகே உட்கார்ந்து வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறாரு. இதை பார்த்த ஜனங்களுக்கு தேவன் மேல் பயம் வந்தது. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் யாரை சுகமாக்கினாரோ அந்த மனுஷன் மேலேயும் பயம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையை நீங்க கேடு உண்டாக்கி இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில உங்களே நீங்க நிறைய கெடுத்துட்டீங்க. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை நீங்களே கெடுத்திருக்கிறீங்க. ஆனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆனாலும் சகாயம் உனக்கு உண்டு என்று ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா. யாருக்கு சகாயம் உண்டு? தன் பிழையை ஏற்றுக்கொண்ட அந்த கல்லன் போல மனுஷனுக்கும், அது மாத்திரமல்ல இந்த மனுஷன் ஹல்லேலூயா ஆண்டவர் கொடுத்த சுகத்தை ஏற்றுக்கொண்டு பாதத்தில் உட்கார்ந்துருக்கானே அப்படிப்பட்ட மனுஷனுக்கும் ஹல்லேலூயா என்ன உண்டு? சகாயம் உண்டு. ஆண்டவர் இந்த மனுஷனை தேடி போனாரு, போட்ல தேடி போய் அவனுக்கு சுகமாக்குனாரு. அதே போல நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களை தேடி வந்து உங்களை சுகமாக்குவார். ஹல்லேலூயா. ஆமா, அப்போ கேடு உண்டாக்கிட்டீங்க தெரியாம. ஆண்டவர் சொல்றாரு, ஆனாலும் இந்த ஜனங்களுக்கு சகாயம் நான் செய்வேன். சகாயம் செய்வார். நாம் ஜெபிப்போம் வாருங்கள். ஆண்டவரே, இந்த ஜனங்கள் தங்க வழியை அவங்களே கெடுத்துக்கிட்டாங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் இவங்க சொல்றாங்க, இனிமேல் நான் இதுலேருந்து வெளியே வர முடியாது, எல்லாம் மெஸ்ட் அப் அப்படின்னு சொல்றாங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் வீட்டை நான் சரியாக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாமே குழம்பி போயிருச்சு என் வாழ்க்கையில. ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் சீர்படுத்துவேன். எல்லாம் சீர்கேடா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் சீர்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் பக்கமாய் இருக்கிறார். சத்ரு உங்களுக்கு என்ன செய்வான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ஜனங்களை ஆசீர்வதியும், சகாயம் செய்து திருப்தியாக்கும். ஆண்டவரே, தெளிந்த புத்தி உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சகாயம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை எங்கள் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஏறெடுக்கிறோம் எங்கள் வல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.